ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. மன்னவனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மண்டல பெருமாள் கோவிலானது மகாபாரத கதையில் ஒரு முக்கிய நிகழ்வை நினைவுபடுத்தும் சிறப்புமிக்க கோவிலாகும். மன்னவனூர் கிராமத்திற்கு அருகில் உள்ள மஞ்சம்பட்டி என்ற வனப்பகுதிக்குள் மகாபாரத யுத்த காலத்தில் பாண்டவர்கள் முகாமிட்டதாக கதையில் உள்ளது. கௌரவர்களின் தலைவன் துரியோதனன் காலதேவ ரிஷியின் மூலம் பாண்டவர்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு அருகே உள்ள பொய்கையை நஞ்சாக மாற்றுகிறான். பொய்கையில் நீர் அருந்திய பாண்டவர்கள் 4 பேர் மயக்கமடைந்தனர். இதனை கண்ட பாண்டவர்களின் தலைவன் தர்மன் நஞ்சு நீரை அருந்தாமல் கிருஷ்ணனை உதவிக்கு அழைத்துள்ளான். கிருஷ்ணன் துரியோதனன் படைகளை திசை திருப்பி விடுகிறான். திசை மாறிய படைகள் வனப்பகுதிக்குள் அலைந்தனர். திசை மாறிய படைகள் மன்னவனூர் அருகில் உள்ள கொடியேத்தனால் ஆற்றங்கரைக்கு சென்று இரவு முகாமிடுகின்றனர். முகாமிட்ட படைகள் அமிர்தம் உண்ண சமைப்பதற்கு பெண்கள் இல்லாமல் பசியால் கழித்தனர். படைகளின் நிலையை புரிந்த கிருஷ்ணன் மோகினி அவதாரம் எடுத்து பாம்பை கயிறாக்கி அமிர்தம் கடைந்து கௌரவர்களின் பசியாறச் செய்தாள். பசி ஆறிய படைகளில் 4 மட்டும் மோகினி மீது மோகம் கொண்டு இச்சை கொள்ள அவளை அழைக்கின்றனர். அவர்களிடம் தப்பித்த மோகினி கொடியேத்தனார் கோவில் ஆற்றங்கரை உச்சிக்கு ஓடி அவளின் மாயத்தால் ஒருவனை கல்லாக்குகிறாள். மேலும் ஒருவன் மன்னவனூர் கைகாட்டி பகுதியில் கல்லாகிறான். மீதம் 2 மோகினியின் மாய வித்தையால் கல்லாகின்றனர். படைகள் அனைத்தும் கல்லானதை கண்ட துரியோதனன் அச்சம் கொண்டு இந்த மலைப்பகுதியில் இருந்து தப்பி விடுகிறான். படைகளை கல்லாக்கிய மோகினி தற்பொழுது மண்டல பெருமாள் கோவிலாக உள்ள இடத்தில் கண்ணாடியில் தன் சுயரூபத்தை கண்டவுடன் மண்டல பெருமாளாக உருவம் கொள்கிறார். மண்டல பெருமாளாக அவதாரம் எடுத்த கிருஷ்ணன் மயக்க நிலையில் உள்ள பாண்டவர்களை தனது சக்தியின் மூலமாக உயிர்த்தெழ செய்கிறார். இவ்வாறு ஸ்ரீமண்டல பெருமாளாக அவதரித்த இடமாக மன்னவனூர் சிறப்புடன் திகழ்கிறது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய பெருமைக்குரிய இடமாக மன்னவனூர் உள்ளது. பின்னர் கலியுகத்தில் 4443 ஆண்டு தமிழ் வருடத்தில் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆங்கில வருடம் 1343 முதல் பருவத்து மன்னாடியாரை கேரளத்தில் இருந்து அழைத்து வந்து கிருஷ்ணன் மண்டல பெருமாளாக அவதரித்த இடத்தில் பாலக்கால் நட்டனர். மேலும் தம்புரான் தேவதை மற்றும் பழனியம்மாள் தேவதை இருவரையும் முதல் பாலக்கால் நடப்பட்ட நேர்கோட்டில் மேலும் 2 பாலக்கால் நட செய்து முதல் மன்னாடியார் குடிமக்களை மன்னவனூர் பகுதியில் குடியேற செய்ததாக